ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கோட நேஷ்னல் அஃபேர்ஸ் பெண்டிங் நியூஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போயிடலாம். எந்த நியூஸ் வரையும் பார்த்துருக்கோம்? நேஷ்னல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு வந்துட்டு வேத் பயோ பிளான்ஸ் வெஞ்சரோட டைப் பண்ணி ஜெர்ம் பிளாசம்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க யூஸிங் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, அப்புறம் எய்ம்ஸு அண்ட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாவோட டைப் பண்ணி நேஷ்னல் லெவல் மெடிசினல் பிளான்ஸ் கார்டன் வந்துட்டு எய்ம்ஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு 25th நியூஸ் என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி விமன் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னா பல்ஜித் கவுர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு எம்பானல்மெண்ட் ஆஃப் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்காங்க. சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எதுக்கு கீழேனா அண்டர் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 இந்த ஆக்டு கீழே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸு, அப்புறம் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸு, டிரான்ஸ்லேட்டர்ஸு இவங்களை வந்துட்டு எம்பானல்மெண்ட் ஆஃப் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்கு இவங்களை ஹையர் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்டில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாபில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் இதை பண்ணுறாங்க. எந்த ஆக்டு கீழே? ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே. சரியா? ஸ்டேட்டு பஞ்சாபில் பண்ணுறாங்க. இந்த சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எதுக்கு வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்கன்னா, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், அதாவது கோர்ட்டில் காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, முக்கியமாக காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்களாம் சைன் லாங்குவேஜ் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேட்டிவ் பஞ்சாப் ஸ்டேட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஆக்ட் கீழேனா ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்டர் பல்ஜித் கவுர் இவங்க தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸாமில் வந்துச்சு. ஓகேவா? எந்த ஸ்டேட் வந்துட்டு சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை எம்பானல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே? ஆன்சர் இஸ் பஞ்சாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். 26th நியூஸ். ஓகேங்களா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யூனியன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக்கு ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா டெல்லியில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்கனைஸ்டு பை இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இவங்க தான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக்கு மியூசிக் ஃபெஸ்டிவலை எங்கே இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, டெல்லியில் இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. பிம்ஸ்டெக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகேவா? பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இதான் பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்மு. இதோட தீம் என்னென்னா, சப்த ஸ்வரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்தஸ்வர், 7 நேஷன் 1 மெலடி. 7 நேஷனுக்கு ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற மாரி சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீம் வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதோட எய்ம் என்னென்னா, எல்லா கல்ச்சர்ஸு, எல்லா மியூசிக்கும், எல்லாத்தோட டிப்ளமேசியும் வந்துட்டு
ஒன்றாக்குற விதமாக இந்த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் மியூசிக் ஃபெஸ்டிவலை டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தீம் வந்துட்டு சப்தஸ்வர் 7 நேஷன் 7 நேஷனுக்கு ஒரு பாட்டு தான், 7 நேஷன் 1 மெலடி அப்படின்னு சொல்லிட்டு இதோட தீமு. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன். 26th நியூஸ் இதோட ஓவர். 27th நித்தி ஆயோக் ஒரு நித்தி ஆயோக் ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா $200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி, அன்லாக்கிங் $200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு? ஈவி எங்கே? இந்தியாவில். ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டி ஈவி இந்தியாவில் ரிப்போர்ட்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டு வந்துட்டு யாருனால லான்ச் ஆச்சுன்னா நித்தி ஆயோக் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியா வந்துட்டு 2030 2030 30% ஆஃப் ஈவி இந்தியா வந்துட்டு அட்டைன் பண்ணணும். ஷேரு ஈவியோட ஷேர் 30% இருக்கணும் 2030 அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட கோல். நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்லாக்கிங் $200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன் இந்தியா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா 2030 ஈவியோட ஷேரு 30% கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மொத்த குளோபல் ஈவி சேல் எவ்வளோ இருக்குன்னா 2016 9,18,000 இருக்குது 2016. அதுவே 2024 எவ்வளோ இருக்குன்னா 18.78 மில்லியன் இருக்குது. 18.78 மில்லியன். ஓகேவா? ஈவி சேல்ஸ் இந்தியாவில் ஈவி சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்குன்னா 2016 50,000 50,000 ஆகிருக்கு. 2016 50,000 ஆகிருக்கு. அதுவே 2024 எவ்வளோக்கு ஆகிருக்குன்னா 2.08 மில்லியனுக்கு ஆகிருக்கு. ஓகேவா? குளோபலாக இந்தியா வந்துட்டு 6th ரேங்க்கில் இருக்குது. குளோபலி இந்தியா வந்துட்டு ஈவி வெஹிக்கிள்ஸில் 6th ரேங்க்கில் இருக்குது. ஓகேவா? 2024 ஓகே. டார்கெட் வந்து 2030 ஈவி பர்சன்டேஜ் 30% அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி. அன்லாக்கிங் 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேவா? அதோட இந்த நியூஸ் முடிஞ்சு. அவ்வளோதான் அந்த நியூஸு. 28th நியூஸு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டாக்டர் நரேந்திர மோடிஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கர்த்தவ்யா பவன் சொல்லிட்டு ஒரு பவனை இன்னாகுரேட் பண்ணியிருப்பாங்க. கர்த்தவ்யா பவன். ஓகேவா? எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா நியூ டெல்லியில் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு கீழே தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்குல்ல. எந்த பார்ட்டி கீழே வந்திருக்கேன்னா பார்ட் ஆஃப் சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட்டு கீழே கர்த்தவ்யா பவன் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்துட்டு டெல்லியில் இன்னாரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட எய்ம் என்னென்னா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டேரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் அட்மினிஸ்ட்ரேஷன், எனேபிள் அஜைல் கவர்னன்ஸு, அப்புறம் ஹவுசிங் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஏரியா வந்துட்டு இதோட ஏரியா 1.5 lakh ஸ்கொயர் மீட்டர். ஓகே. இனிஷியேட்டிவ் யாருனால எடுக்கப்பட்டதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் கர்த்தவ்யா பவன் இன்னாகுரேட் பண்ணுறாங்க. மோடிஜி இன்னாகுரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா எதுக்கு கீழேனா
சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் கீழே எங்கன்னா நியூ டெல்லியில் பண்ணுறாங்க. ஏரியா வந்துட்டு 1.5 lakh crore 1.5 lakh ஸ்கொயர் மீட்டரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோவை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண விதமாக சென்ட்ரல் விஸ்டா ஜோனில். ஓகேவா. எனேபிள் அஜைல் கவர்னன்ஸ் அண்ட் ஹவுசிங் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஒன்றும் இல்லை கைஸ். இதில் கர்த்தவ்ய பவன் ஒன்று இன்னாகிரேட் பண்ணுறாங்க. யார் இன்னாகிரேட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்னாகிரேட் பண்ணுறாங்க. எந்த பார்ட்டுக்கு கீழே வருதுன்னா சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட்டு கீழே நான் உன்னை வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தவ்ய பவனை நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கள் கர்த்தவ்ய பவன் கர்த்தவ்யா பாத் நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா. இது எதுக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரீம்லைன் அட்மினிஸ்ட்ரேஷன் எனேபிள் அஜைல் கவர்னன்ஸு அப்புறம் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ரீடெவலப்மெண்ட்ஸ்க்காக இது ஓப்பன் பண்ணுறாங்க. காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியன்ட் ஃபர்ஸ்ட் அமௌங் அப்கமிங் காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியட் பில்டிங்னு சொல்கிறாங்க கர்த்தவ்ய பவன். அவ்வளோதாங்க. இதில் வேறு இன்னும் இல்லை. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். 29th நியூஸ் பார்ப்போமா? ஓகே. SAP லேப்ஸ் இந்தியாவோட SAP லேப்ஸும் அப்புறம் கதி சக்தி விஸ்வவித்யாலயா GSV சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ் செக்டாரு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் ப்ரொஃபஷ்னல்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்கில் பண்ணாங்க. டு டிஜிட்டலி ஸ்கில் ப்ரொஃபஷ்னல்ஸ் இன் இதில் இது பண்ணுறாங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்லேயும் டிரான்ஸ்போர்ட் செக்டார்லேயும். ஓகேவா. SAP லேப்ஸ் இந்தியா அப்புறம் கதி சக்தி விஸ்வவித்யாலயா GSP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கதி சக்தி விஸ்வவித்யாலயா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு டிஜிட்டலி ஸ்கில் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது லாஜிஸ்டிக் செக்டாரில் டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் வந்துட்டு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக ரெண்டு பேரும் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருப்பாங்க. யார்? SAP லேப்ஸ் இந்தியா அப்புறம் GSV. இப்போ நம்ம என்ன 4 நியூஸ் பார்த்தோம். மொத்தம் என்னென்ன 4 நியூஸ் பார்த்தோம்? பெண்டிங் நியூஸ்லேருந்து மட்டும் சொல்கிறேன். அதாவது பல்ஜித் கௌர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பஞ்சாபில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சைன் லாங்குவேஜ் அதாவது சில்ட்ரன்ஸு யாரெல்லாம் டெஃப் அண்ட் டம்பாக இருப்பாங்களோ அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியாதவங்களோ அவங்களுக்கெல்லாம் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கோர்ட்டில் இருக்கிற ப்ரொசீடிங்ஸ்லாம் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குன்னா பஞ்சாப் எடுத்திருக்கு. பஞ்சாப் ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க. யார் அதை இது பண்ணியிருப்பாங்கன்னா பல்ஜித் கௌர் தான். இவர் தான் மினிஸ்டர் ஃபார் சோஷியல் செக்யூரிட்டி விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி. இவர் தான் எந்த இதுக்கு கீழேனா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கீழே இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூ டெல்லியில் 7 நேஷன்ஸ் சேர்ந்து 1 மெலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதோட தீமு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நியூ டெல்லியில் இது பண்ணியிருப்பாங்க. பாரத் மண்டபத்தில் இனாகரேட் பண்ணியிருப்பாங்க ஜெய்சங்கர். இதோட தீம் சப்தஸ்வரங்கள் 7 நேஷன்ஸுக்கு ஒரு மெலடி. சப்தஸ்வர் 7 நேஷன் 1 மெலடி. ஓகேவா. இதோட எய்ம் என்னென்னா எல்லா கல்ச்சர்ஸு எல்லா மியூசிக்ஸு எல்லா டிப்ளமேசியும் சேர்ந்து யுனைட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்றா இருக்கலாம். எல்லா கல்ச்சர் எல்லா ட்ரெடிஷனல்ஸும் எல்லாம் ஒன்றா யூனிட்டியாக காட்டுறதுக்காக தான் இதோட தீமு எய்ம் எல்லாமே இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. 2016 குளோபலாக ஈவியோட சேலு 9,18,000 தான் இருந்தது. 2024 18.78 மில்லியனாக மாறி இருக்குது. குளோபலி இந்தியா வந்துட்டு 6th பிளேஸில் இருக்குது ஈவி சேல்ஸில். ஓகேவா. இதோட எய்ம் என்னென்னா அந்த ரிப்போர்ட்டோட எய்ம் என்னென்னா 2030 30% ஆஃப் ஈவி கான்ட்ரிபியூஷன் 2030 சேல் ஆகிருக்கும். ஈவி வந்துட்டு 30% வந்திருக்கணும். இருக்கிற வெஹிக்கிள்ஸ் இதில் வந்துட்டு ஈவி மட்டும் 30% அச்சீவ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நியூஸ் என்ன பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் கர்த்தவ்யா பவன் சொல்லிட்டு ஒரு பவன் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கர்த்தவ்யா பார்த்து நியூ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியன்ட்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்ட்ரீம்லைன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரீம்லைன் எனேபிள் அஜைல் கவர்னன்ஸ் அண்டு ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து எவ்வளோ ஏரியாவில் பண்ணியிருப்பாங்கன்னா
1.5 lakh ஸ்கொயர் மீட்டரில் பண்ணியிருப்பாங்க. கர்த்தவ்ய பவன் தான் வந்துட்டு காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியன்ட்டு 3ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கர்த்தவ்ய பவன். ஓகேவா, நியூ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்காங்க. அப்புறம் சாப் லேப் SAP லேபும் அப்புறம் GSV கதிசக்தி விஸ்வவித்யாலயா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஜிஸ்டிக்ஸு டிரான்ஸ்போர்ட்டு இந்த 2 செக்டாரில் வந்துட்டு 2 டிஜிட்டலி ஸ்கில் ப்ரொஃபஷனல்ஸை இந்த 2 செக்டார் லாஜிஸ்டிக்ஸு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கில் ப்ரொஃபஷனல்ஸை டிஜிட்டலி என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க உங்களோட ஸ்கில்ஸை எந்தெந்த செக்டார்லாம் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ்லையும். யார் யார் பண்ணியிருப்பாங்கன்னா SAP லேப் இந்தியாவும் அப்புறம் GSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கதி சக்தி விஸ்வவித்யாலயா கதி சக்தி விஸ்வவித்யாலயா. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். 30th நியூஸ். திரும்பியும் நம்ம ஆள் தர்மேந்திர பிரதான் ஜி வராங்க. தர்மேந்திர பிரதான் யார் இவர்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இவரை வச்சு என்ன பார்த்தோம்? தர்மேந்திர பிரதான் AVSS 2025 அகில் பாரதிய சமகம் சிக்ஷா சமகம் சொல்லிட்டு 2025 பார்த்தோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுற விதமாக நியூ டெல்லியில் இதை இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே நிறைய ஆப், டிஜிட்டல் தாரா ஆப்பு, அப்புறம் வைபு, பாஷா, SHVR இதெல்லாம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வைப் ஆப் IIT ரோப்பர் பஞ்சாபில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதே தர்மேந்திர பிரதான்ஜி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI பவர்டு லேர்னிங் ஆப்பு. ஓகேவா, பேர் என்னன்னா டூட்டஸ். ஓகேவா, யாருனால டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா IIT பாலக்காட் இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆப் எதுக்குன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்மள மாரி ஆட்களுக்கு இல்லை, ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எந்த மாதிரினா JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங்க்கு, அப்புறம் நீட்டு, கேட்டு இதேமாரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டூட்டோஸ்ங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருனால டெவலப் பண்ணியிருக்குன்னா அந்த டூட்டோஸ் ஆப்பு. டியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூஷன் போய் தான் நம்ம படிக்கணும்னு இல்லை, டூட்டோஸுங்கிற ஒரு ஆப் மூலியமாக கூட நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காங்க. IIT பாலக்காடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. IIT பாலக்காடு கேரளாவில் இருக்குது. ஓகேவா, மொத்தம் எத்தனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இந்தியா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இந்தியா ஃபஸ்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன இந்தியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டு யார்? சர்பானந்தா சோனோவால் வந்துட்டு கண்ட்லா போட்டு குஜராத்து அங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? சோலார் ஹைட்ரஜன் ஏதோ VOC போர்ட்டு தமிழ்நாட்டில் VOC போர்ட், அதுவும் ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லிட்டு பார்த்தோம். இந்தியா ஃபஸ்ட்டு போர்ட் டு ப்ரொடியூஸ் க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் ஓவர் 1 மெகாவாட் ரூஃப் டாப் சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்துட்டு VOC போர்ட்டில் சிதம்பரம் போர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தோம். இது வந்துட்டு யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? சுஷாந்த் குமார் புரோஹித் தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI பவர்டு லேர்னிங் ஆப்பு டூட்டோஸ் IIT பாலக்காடு தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தர்மேந்திர பிரதான் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது பண்ணுறாங்கன்னா JEE, அப்புறம் கேட்டு, அப்புறம் நீட்டு இந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 31st நியூஸ் போயிடலாம் கைஸ். டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் வந்துட்டு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. யார் என்ஹான்ஸ் பண்ணுறா? டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில்
டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ் பண்ணுறதுனா எந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க? இந்தியன் ஆர்மிக்கு தேர்மல் இமேஜர் டிரைவர் நைட் சைடு. தேர்மல் இமேஜர்னால் படத்தில் காட்டுற மாதிரி நைட் ஆனால் பாடி ஹீட்டை வச்சு எங்கெங்கெல்லாம் பர்சன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பாடி ஹீட்டை வச்சு எங்கெங்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணலாம். அதாவது பாடி ஹீட்டை வச்சுன்னு இல்லை, அந்த ஆப்ஜெக்டோட ஹீட்டை வச்சு டிடெக்ட் பண்ணுறது தான் தேர்மல் இமேஜர். ஓகேவா? தேர்மல் இமேஜர் பேஸ்டு தேர்மல் இமேஜரு. ஓகேவா? அப்புறம் இந்தியன் நேவிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் நேவிக்கு காம்பேக்ட் அட்டானமஸ் சர்ஃபேஸ் கிராஃப்ட்டு 8 பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது 8 பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமு. இதோட ஒர்த்து 650 கோடி. அப்புறம் பாரக் 1 மிசைல் சிஸ்டமை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது இந்தியன் நேவிக்கு பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு தேர்மல் இமேஜர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் நேவிக்கும் இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் பண்ணால் போதுமா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் பண்ணணும்ல அப்படின்னு மவுண்டெயின் ரேடார்ஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஹில்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஹில்லி ரீஜன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேடார்லேயே தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் சக்ஷாம் ஸ்பைடர் வெப்பன் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணுறாங்க. சக்ஷாம் ஸ்பைடர் வெப்பன் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்கிரேட் பண்ணாங்க பார்த்தோம்? பாரக் 1 மிசைலை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோமா? இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சக்ஷாம் அப்புறம் ஸ்பைடர் வெப்பன் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா 87 மேல் ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்டு. 87 மேல் மீன்ஸ் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ். மீடியம் ஆல்டிடியூட்னா ஹைட்டுங்க, மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ். ஓகேவா? அதை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்பிஏ மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ஆர்பிஏன்னு சொல்கிறாங்க. ஆர்பிஏனா ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்டு, அதாவது ஆளே இல்லாமல் ட்ரோன் மாதிரி இது. ஓகேவா? அப்புறம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸு, இந்தியன் ஆர்மி, அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் இந்தியன் நேவி, மொத்தம் 4 சைட்லேயுமே ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு தேர்மல் இமேஜர் கொடுத்துருக்காங்க. தேர்மல் இமேஜர்னால் நைட் நேரத்துலையும் அந்த விஷனை போட்டு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஜெக்டோட ஹீட்டை வச்சு டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேர்மல் இமேஜர். அப்புறம் இந்தியன் நேவிக்கு வந்துட்டு அட்டானமஸ் சர்ஃபேஸ் கிராஃப்ட்டு, அப்புறம் 8 பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதோட ஒர்த்து 650 கோடி. 8 பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதோட ஒர்த்து 650 கோடி. இதுக்கு முன்னாடி 6520 சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா, அதுக்கு 6520 crores ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? இல்லை, பார்த்தோம். அதில் 1000 கோடி தனியாகவும் 920 கோடி தனியாகவும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்போது 650 crore வந்துட்டு 8 பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்காக 650 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பாரக் 1
மிசைல் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுற விதமாக இந்தியன் நேவிக்கு அதை அப்கிரேட் பண்ணி தராங்க. அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு மவுண்டன் ரேடார்ஸ் ஒன்று செஞ்சு தராங்க. அப்புறம் சக்ஷான் ஸ்பைடரை வந்துட்டு சக்ஷான் ஸ்பைடர் வெப்பன் சிஸ்டமை அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. 87 மேல் மீன்ஸ் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ். 87 மேல் 87 மேல் லாங், அதாவது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் RPA ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்டு இதை பண்ணித்தராங்க. இதெல்லாம் பண்ணித்தரதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அதுக்கு அவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 67,000 கோடி. ஓகேவா? 67,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. யார்? டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில். ஓகேவா? அவ்வளோதாங்க இதோட நேஷ்னல் நியூஸ் கத்தம் ஹோகியா. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படியே நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு ஜம்ப் அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, பேங்கிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க்னால் என்னென்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம 10 நாமினி வரைக்கும் நாமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 நாமினி வரைக்கும் 10 இண்டிவிஜுவல் நாமினி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதோட நாமினேஷனல் ஃப்ரேம்வொர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செபி டைம் லைனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸை சிம்பிளாக முடிக்கணும். ப்ராசஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு ஃபோலியோஸு, அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்ஸு இதோட ப்ராசஸ்லாம் வந்துட்டு சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க்கோட டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அண்டு தேர்டு ஃபேஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஃபேஸ் எப்போன்னா ஆகஸ்ட் 8, 2025. தேர்ட் ஃபேஸ் எப்போன்னா டிசம்பர் 15, 2025. ஓகேவா? செபி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? டைம்லைன் ஃபார் நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க்கு டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸை இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் அண்டு தேர்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்போன்னா Jan 10, 2025. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் Jan 10, 2025 நடத்திருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் ஆகஸ்ட் 8, 2025 நடக்குது. தேர்ட் ஃபேஸ் December 15, 2025 நடக்குது. என்ன நடக்குது? செபியோட நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க்கு டைம்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா, எந்த மினிஸ்ட்ரி கீழேயும் வராது. ஏன்னா இதுவே ஒரு தனி ரெகுலேட்டரி பாடி. ஓகேவா? அப்ஜெக்டிவ் என்னென்னா, வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம், கொலகொலான்னு போயிட்டு இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ்க்கு அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு சிம்பிளாக வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கியமான விஷயம். எந்த செக்ஷனுக்கு கீழே இது இருக்குன்னா, செக்ஷன் 11(1) ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992க்கு கீழே தான் இது இருக்குது. செக்ஷன் 11(1) ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992. ஓகேவா? ரெகுலேஷன் வந்துட்டு
இந்த ரெகுலேஷனும் மஸ்ட்டு. 60A எதுக்குன்னா டெபாசிட்ரிஸ் அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸு. ஓகேவா. 29A மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலேஷன் 1996. என்ன பார்த்தோம்னா செபி நாமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸுக்கும் தேர்ட் ஃபேஸுக்கும். செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்னால் ஃபஸ்ட் ஃபேஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஃபஸ்ட் ஃபேஸ் எப்போ நடந்துச்சுன்னா January 10 நடந்திருக்கு. January 10 2025 நடந்திருக்கு. செகண்ட் ஃபேஸ் August 8 2025 நடக்குது. தேர்ட் ஃபேஸு December 15 2025 நடக்குது. எதுக்குன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஃபோலியோவும் அப்புறம் டிமெண்ட் அக்கௌண்ட்டோட ப்ராசஸும் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த தேர்ட் ஃபேஸு செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸு லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா செபி லான்ச் பண்ணுறாங்க. எந்த ஆக்ட்டுக்கு கீழேனா செக்ஷன் 11(1) ஆஃப் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992. இதில் ரெகுலேஷன் 60A 29A. 60A டெபாசிட்ரிஸ் அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸு. 29A மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் நியூஸ் போகலாமா. செகண்ட் நியூஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா 2025 பேங்கிங் லாஸ்ன்னு சொல்லிட்டு பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு ஒன்று நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 எதுக்குன்னா இந்தியன் பேங்கிங்கோட சிஸ்டமை ரீஷேப் பண்ணுறாங்க, செதுக்குறாங்க திரும்பியும். எப்போலேருந்து ரீஷேப் இந்தியன் பேங்கிங்கு. ஓகேவா. ரீஷேப் பண்ணுறாங்க. எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னா August 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் 19 அமெண்ட்மெண்ட்டு. 5 பேங்கிங் லாஸ்க்கு கீழே 19 அமெண்ட்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேங்கிங் லாஸ் என்னென்னா RBI ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. தேர்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955. ஃபோர்த்து, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 1970. ஃபிஃப்த்து, பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1980. இந்த 5 ஆக்ட் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லணும். இந்த 5 பேங்கிங் லாஸ். ஓகேவா. ஒரு பேங்கிங் படிக்கிற ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்க RBI ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, SBI ஆக்ட் 1955, பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1970, பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1980. இதெல்லாம் தெரியாமல் இருக்கவே கூடாது. அப்படி தெரியாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அப்புறம் இந்த 5 பேங்கிங் லாஸை வந்துட்டு August 1 2025 இதை யூஸ் பண்ணி 19 அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. 19 அமெண்ட்மெண்ட் எதுக்கு போடுறாங்கன்னா இந்தியனோட பேங்கிங் வந்து செதுக்குறாங்க, ரீஷேப் பண்ணுறாங்க. சரியா. மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டென்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு ஓல்டு த்ரெஷ்ஹோல்டில் 5 lakh இருந்திருக்கு, இப்போது 2 crore மாற்றிருக்காங்க. ஓகேவா. 2 crore மாற்றிருக்காங்க. அந்த 5 லட்சம் இருந்தது 1968 5 லட்சத்துலேயே இருந்திருக்கு. இப்போ தான் 2 crore மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் ரிஃபார்ம் பண்ணுறாங்க. டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாரோட டென்யூரு? டைரக்டரோட டென்யூரு 8 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அன்கிளைம்டு அசட்ஸை வந்துட்டு இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸை பேங்க்கில் இருக்கக்கூடிய அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஐஇபிஎஃப்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த நியூஸுக்கான கண்டென்ட்டு. ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 ஆக்ட் போடுறாங்க. இதுக்கு கீழே 5 பேங்கிங் லாஸுக்கு கீழே 19 அமெண்ட்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னென்னா, சப்ஸ்டென்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டு 5 லட்சத்துலேருந்து 2 கோடியாக மாறி இருக்குது. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டருக்கு 8 வருஷம், டைரக்டரோட டென்யூர் வந்துட்டு 8 வருஷம் இருந்தால் போதும்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ 10 வருஷமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்கிளைம்டு அசட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு என்கிட்டே இருந்தால் நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அவங்கள்ட்ட கொடுத்துக்காங்க. நீ வச்சுக்கோ, நீ வந்துட்டு கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸு சொல்லுது ஐஇபிஎஃப் கிட்ட. ஓகேவா, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? ஓகே, தேர்ட் நியூஸ் என்னன்னா, சிஇஎஃப் குரூப் இன்னும் ஒரு குரூப்பு. இவங்க வந்துட்டு இந்தியாவோட க்ளீன்டெக் கம்பெனி. க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டெக் கம்பெனி இருக்குதுன்னு இதேமாரி படிக்கும் போது தான் நமக்கு தெரியும். சிஇஎஃப் ஓகேவா, செஃப் குரூப் வந்துட்டு 38 மில்லியன் யூரோஸை செக்யூர் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து செக்யூர் பண்ணுறாங்கன்னா, ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க்கிட்டேருந்து செக்யூர் பண்ணுறாங்க. எப்படிலாம் செக்யூர் பண்ணுறாங்க? எப்படிலாம் 38 மில்லியன் யூரோஸ் எப்படிலாம் செக்யூர் பண்ணுறாங்கன்னா, இன் ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி மூலியமாகவும், அப்புறம் டெப்ட் ஃபினான்சிங் மூலியமாகவும், செக்யூர் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து செக்யூர் பண்ணுறாங்க? ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க்டேருந்து செக்யூர் பண்ணுறாங்க. 38 மில்லியன் யூரோஸ் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதுக்காக வாங்குகிறாங்க? இருக்கிற குப்பையெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸ்டு பயோகேஸாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் சிஇஎஃப்ங்கிற ஒரு குரூப்பு. க்ளீன்டெக் கம்பெனி, இவங்க இந்தியாவோட க்ளீன்டெக் கம்பெனி 38 மில்லியன் யூரோ வந்துட்டு ஜெர்மனிலேருந்து வாங்குகிறாங்க. எப்படிலாம் வாங்குறாங்க? ஈக்விட்டி மூலியமாக வாங்குறாங்க, டெப்ட் ஃபினான்சிங் மூலியமாக வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா, கன்வெர்ட் பண்ணுறாங்க வேஸ்ட்டை கம்ப்ரஸ்டு பயோகேஸாக மாற்றுறாங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் 38 மில்லியன் யூரோஸ் வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா, ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாங்க. யார் வாங்குறா? சிஇஎஃப் குரூப்பு, இந்தியாவோட க்ளீன்டெக் கம்பெனி. இவங்க எதுக்குன்னா, 2 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு 38 மில்லியன் யூரோ இவங்க வாங்கியிருக்காங்க. 2 சிபிஜி கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு 38 மில்லியன் யூரோஸ் வந்துட்டு ஜெர்மனிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இது இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லை கைஸ். அக்ரிகல்ச்சர் அண்ட் மோரோவர் அக்ரிகல்ச்சரோட வேஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் முனிசிபால் வேஸ்ட்டை வந்துட்டு க்ளீன் ஃபியூவலாக மாற்றி தராங்க. இந்த பிளான்ட்டோட எய்மே என்னென்ன வேஸ்ட்டுனா, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, அப்புறம் முனிசிபால் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ரஸ்டு பயோகேஸாக மாற்றி தராங்க. இந்தியாவில் மொத்தம் 2 பிளான்ட் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 38 மில்லியன் யூரோஸ் வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா, செஃப்.
ஓகேவா. செஃப் குரூப் வாங்கியிருக்காங்க, இந்தியாவோட க்ளீன் டெக் கம்பெனி இவங்க. நெக்ஸ்ட்டு போர்ட் நியூஸ் போயிடலாம். NPCI அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா புது கைட்லைன் போட்டிருக்காங்க. NPCI வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து புது கைட்லைன் போட்டிருக்காங்க. அந்த புது கைட்லைன் என்னென்ன யாருக்கு போட்டிருக்காங்கன்னா, பேங்க்ஸுக்கு, அப்புறம் பேமெண்ட் ஆப்ஸுக்கு, அப்புறம் தேர்ட் பார்ட்டி UPI சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இதுவும் ஆகஸ்ட் 1 தான் அமலுக்கு வரப்படும். அமலுக்கு வரப்பட்டது. கிராமட்டிக்கல் எரர் ஆகிடுங்க, சரியா. இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1, 2025 வந்துட்டு என்ன அமலுக்கு வரப்பட்டதுன்னா, இந்த பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 ஆகஸ்ட் 1 தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. 5 லாஸுக்கு கீழே 19 அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். 5 லாஸ் என்னென்னா, RBI ரெகுலேஷன் ஆக்ட் 1934, அப்புறம் SBI ஆக்ட் 1955, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் அக்யூசியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 1970, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் அக்யூசியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 1980. ஓகேவா. இந்த 5 லாஸ் கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா. அப்புறம் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சப்ஸ்டென்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டு 5 லட்சமாக இருந்தது 2 கோடிக்கு மாற்றிருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டேரக்ட் 8 வருஷம் நீ வேலை பார்த்தா போதும்னு இதுக்கு முன்னாடி சொன்னவங்க 10 வருஷமும் வேலை பாரு, 8 வருஷம் வேலை பார்த்தா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அன்கிளைம்டு அசட்ஸை என்கிட்ட இருந்தால் சரியாக வராது. ஸோ இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ்க்கு ஒரு நியூஸ் பார்த்தோம். சக்ஷாம் ஷிவிர்னு சொல்லிட்டு கம்பெனி 100 டே கேம்பெயின் பார்த்தோமா. 100 டே கேம்பெயின் எதுக்கு பார்த்தோன்னா, அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் வச்சுருக்க கம்பெனிக்கெலாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுமா 100 டே கேம்பெயின் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அத்தாரிட்டி செபியோட டைப் பண்ணி நிவ்ஷிக் ஷிவிர்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது எங்கன்னா பூனேயில் மட்டும் பண்ணியிருப்பாங்க. பூனே மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும். இந்த சக்ஷாம் ஷிவிருங்கிறது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிவ்ஷிக் ஷிவிர் பூனே மகாராஷ்டிராவுக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ UPI கைட்லைன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா, பேங்க்குக்கு, பேமெண்ட் ஆப்ஸுக்கு லைக் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கரோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு புது கைட்லைன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ்னால், ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ண முடியும். 50 டைம்ஸ் மட்டும்தான் செக் பண்ண முடியும். லிஸ்ட்டு லிங்க்டு அக்கௌண்ட்ஸை வந்துட்டு 25 டைம்ஸ் தான் பார்க்க முடியும். லிங்க்டு அக்கௌண்ட்ஸை ஓயாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த பேங்க்கு கூகுள் பேயில் லிங்க் ஆகிருக்கா, ஃபோன்பேயில் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 25 டைம் தான் அது பார்க்க முடியும். அப்புறம் பெண்டிங் டிரான்சாக்ஷன் வந்துட்டு 3 டைம் மட்டும்தான் செக் பண்ண முடியும். 3 டைம்ஸ். அதுவும் நம்ம தோதுக்கு பண்ண முடியாது. 90 செகண்ட் கேப் இருக்கணும். 90 செகண்ட் கேப்பு விட்டு தான் இந்த 3 டைம்ஸும் செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ பே டைமிங்ஸ் வந்துட்டு மாற்றிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பிஃபோர் 10 AM, அப்புறம் 1 to 5 PM இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் 9:30 PM. 9:30. ஓகேவா. ஓகே. ஆட்டோபே ரீஅட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு 4 மொத்தம் 4 டைம் இது பண்ணிக்கலாம். ஒரு டைம் இனிஷியலாகவும் 3 டைம் ரீட்ரேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, NPCI. யாருக்கு சொல்லியிருக்காங்க? பேங்க்ஸு, பேடிஎம் ஆப்ஸு, தேர்ட் பார்ட்டி UPI சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்குலாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி UPI சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேலன்ஸ் என்கொயரி 50 டைம்ஸ் தான் செக் பண்ண முடியும். லிஸ்ட்டு லிங்க்டு அக்கௌண்ட்ஸு 25 டைம்ஸ் தான் செக் பண்ண முடியும். பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸு
வந்துட்டு 3 டைம் செக் பண்ணிக்கலாம். 90 செகண்ட் கேப் விட்டு அதுவும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கேப்பே விடாமல் செக் பண்ணணுன்னா செக் பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் ஆட்டோபே டைமிங்ஸ் வந்துட்டு 10 மணிக்கு மேலே, 1 to 5 மணிக்கு, அப்புறம் நைட்டு 9 மணிக்கு அப்புறம். ஆட்டோபே ரீட்ரை ஐட்டம்ஸு 4 டைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணிக்கலாம், 3 டைம் ரீட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் நியூஸ் கிடையாது. அப்புறம் 5th நியூஸ் போயிடலாமா? போயிடலாம். செபி நியூஸ், அகெயின் செபி நியூஸ். இதுக்கு முன்னாடி செபி நியூஸ் என்ன பார்த்தோம்? செபி நியூஸ் நாமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்க்கு பார்த்தோமா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஜனவரி 10 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 8 செகண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 15 தேர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம். எதுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஃபோலியோஸை அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்ஸோட ப்ராசஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாமினேஷன் ஃப்ரேம் ஒர்க்கோட டைம்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ரெகுலேஷன் ஆக்ட் எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா, செக்ஷன் 11(1) ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு கீழே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? 1992 அந்த ஆக்ட் முக்கியம். ஓகேவா? இப்போது இந்த செபியோட நியூஸ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸ்ஸு நேம்டு சாய்ஸ் எம்எஃப் அவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்டாக நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாய்ஸ் ஏஎம்சி ப்ரைவேட் லிமிடெட் இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டு ஆஃபர் குவாலிட்டி ரெகுலேட்டர் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் ஃபோக்கஸிங் ஆன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்டு இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? டு ஆப்ரேட் ஏஎம்சி மேனேஜிங், ஏஎம்சினா அசட் மேனேஜிங் கம்பெனி தான் ஏஎம்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏஎம்சி மேனேஜிங் கம்பெனி சாய்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டு ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸ் நீ ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஃப் பிஸ்னஸ், அதாவது சாய்ஸ். ஓகேவா? சாய்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு. அவ்வளோதான் கைஸ், இதில் வேறு நியூஸ் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதே செபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் செபி தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும். நம்ம தோதுக்கு இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு இருக்கணும், இது கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சிட முடியாது. லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்குற அத்தாரிட்டி முதல்ல செபி தான் கொடுக்கணும் நமக்கு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு எஸ்ஐஎஃப் பிஸ்னஸ்ஸு, இந்தியாவோட ஃபஸ்ட்டு எஸ்ஐஎஃப் பிஸ்னஸ். எஸ்ஐஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகேவா? யாருக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா, குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்களும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பிஸ்னஸை நீ ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்ட் எம்எஃப் பிஸ்னஸ் மியூச்சுவல் ஃபண்டு, குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது பண்ணுறாங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம்சி ஆக்சுவலாக அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபண்டு நேம் என்னென்னா ஃபண்டு நேம் QSIF. ஓகேவா? அதாவது Q ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவாண்ட் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. லாங் ஷார்ட் ஃபண்டு. ஓகேவா? லாங் ஷார்ட் ஃபண்டு. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ரெக்வயர்ஸ் மினிமம் 10 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் ஆச்சும் வேணும். 10 லட்சம் இன்வெஸ்டர்ஸ், 10 lakh per இன்வெஸ்டார். ஒரு இன்வெஸ்டர் 10 லட்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட கைட்லைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாங்க. 7th நியூஸ். ஆல்ரெடி கெட்டிங் லேட்டாக. ஓகே, சாரி. பேங்கிங்கோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, நியூ அப்கிரேடட் வெப்சைட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? எதுக்கு கீழேனா PFRDA கனெக்ட். இதுக்கு கீழே PFRDA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. கீழே பார்ட் ஆஃப் எதுக்குன்னா TARCH டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்டு. ஓகேவா? டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதோட எய்ம் என்னென்னா, டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. மேக் பென்ஷன் கவர்னன்ஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு புது வெப்சைட்டை அப்டேட் பண்ணுறாங்க. எதுக்கு கீழே, அதே பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கனெக்ட்டு கீழே. ஓகேவா? இது எதோட ஒரு பார்ட்னா, டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் கீழே இது ஒரு பார்ட்டு. என்ன பண்ணுங்கன்னா, டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, மோர் ஆக்சசபிள், அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதுக்கு கீழே இந்த நியூஸ் அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த கைட்லைன்ஸுக்கு கீழே வரும், அப்படியே சப் பிரான்ச் மாதிரி போயிட்டு இருந்துச்சா. ஓகே, அது நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றும் கண்டென்ட் கிடையாது. பென்ஷன் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு வெப்சைட்டை ஒன்று அப்கிரேட் பண்ணுறாங்க. அதில் என்ன PFRDA கனெக்ட் இனிஷியேட்டிவ் கீழே வருது. டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் மூலிமா அதில் வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் நியூஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு 8th நியூஸ் போயிடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அப்புறம் இண்டிகோ சேர்ந்து இண்டிகோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் டூயல் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு வெரைட்டி என்னென்ன வெரைட்டினா, மாஸ்டர் கார்டு, அப்புறம் ரூபே. அதாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அப்புறம் இண்டிகோவும் சேர்ந்து, இண்டிகோனா இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஓகேவா? இண்டிகோவும் சேர்ந்து இண்டிகோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு டூயல் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மாஸ்டர் கார்டு ரூபேக்கும் இது வந்துட்டு இது கார்டு வேரியன்ட்ஸு, மாஸ்டர் கார்டு ரூபேல கார்டு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, இவங்களோட டைரக்டர் யாருன்னா எஸ் ராமன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வைஸ் எஸ் ராமன். ஓகேவா? இவர் தான் வந்துட்டு சேர்பர்சன் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சேர்பர்சன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நைன்த் நியூஸ் போயிடலாம். ஜெனரலி குரூப் அண்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பிராண்ட் ஐடென்டிட்டி. ஓகேவா? பிராண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் தர் லைஃப் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு லான்ச் பண்ணுறாங்க. நேம்டு அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா
ஜெனரலி சென்ட்ரல். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கும் இண்டிகோவும் சேர்ந்து அதே மாதிரி பிரித்தெழுதுக மாரி சேர்த்தெழுதுக. ஐடிஎஃப்சி இண்டிகோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு டுவெல் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டுவெல் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தமாரி வேரியன்ட்ஸ்னால் மாஸ்டர் கார்டு ரூபே வேரியன்ட்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி இப்போது 9th நியூஸ் என்ன பார்க்குறோன்னா, ஜெனரலி குரூப்பும் அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து பிராண்ட் ஐடென்டிட்டி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. லைஃப் அண்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வென்ச்சூரு. இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா ஜெனரலி சென்ட்ரல்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? இதில் வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். ஷேர்ஸ் வந்துட்டு இதில் எவ்வளோ % ஷேர் எடுக்கிறாங்கன்னா 74% வந்துட்டு ஜெனரலி குரூப்போட ஷேரு. ஓகேவா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 26%. ஓகேவா? ஷேர்ஸ். இந்த நியூஸ் இதில் வந்துட்டு வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லை. 10th நியூஸ் போயிடலாமா? ஓகே, சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐ கவர்னர். ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைஸ், ஓகே 11 ஃபார் குட். 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பூஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் சிம்பிளிஃபை பேங்கிங். பூஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்புறம் சிம்பிளிஃபை பேங்கிங். ஓகேவா? எப்போனா 3rd bi-monthly மானிட்டரி பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது 3rd bi-monthly மானிட்டரி பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது அந்த மீட்டிங் அப்போ தான் சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐயோட கவர்னர் வந்துட்டு 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை பூஸ்ட் பண்ணுற விதமாகவும் பேங்கிங்கை சிம்பிளிஃபை பண்ணுற விதமாகவும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரூரல் KYC அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ். அந்த 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் என்னென்னா KYC ப்ராசஸ் பண்ணுறாங்க. KYC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நோ யுவர் கஸ்டமர் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ்ஸு. டோர் ஸ்டெப் பேங்கிங் கேம்ப்ஸு, அதாவது வீட்டுக்கு வீடு வீடுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி. டோர் ஸ்டெப்ஸ் பேங்கிங் கேம்ப்ஸ் பண்ணுறாங்க. இது முக்கியமாக எதுக்குன்னா KYC எதுக்கு பண்ணுறாங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே புது அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, என்ரோல்மெண்ட்டு. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் என்ரோல்மெண்ட் இதில் நடக்குதுன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவுக்கு, அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க தெரியுமா. அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்கு இவங்களுக்குலாம் வீடேறி போய் KYC பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபார் என்ன அக்கௌண்ட்டுக்குன்னா PMJDY. இந்த அக்கௌண்ட்டுக்கு PMJDY ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அப்புறம் என்ரோல்மெண்ட்ஸ் எந்தெந்த இதில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா,
அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா, அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா. இதில் என்ரோல் பண்ணிடுவாங்கன்னா வீடு தேடி வந்து ரீகேவைசி பண்ணி தராங்க. அப்புறம் இன்னொரு அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் என்னென்னா சிம்பிளிஃபைட் கிளைம்ஸ் ஃபார் டிசீஸ்டு அக்கௌண்ட்ஸ் ஹோல்டர்ஸ். இறந்து போனவங்களோட கிளைம்ஸ்லாம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி வைக்கிறாங்க. டிசீஸ்டு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஓகேவா. அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் ஃபார் டெபாசிட்ஸு, லாக்கர்ஸு, சேஃப் கஸ்டடி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. டெபாசிட்ஸு, லாக்கர்ஸ், அப்புறம் சேஃப் கஸ்டடி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு இது என்னென்னா தேர்டு கன்சூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் என்னென்னா ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அப்கிரேடு, நியூ ஃபீச்சர் எஸ்ஐபி இன் ட்ரெஷரி பில்ஸு, T-பில்ஸு. ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. நியூ ஃபீச்சர் கொண்டு வராங்க. எஸ்ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. எதுனா ட்ரெஷரி பில்ஸில் கொண்டு வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிவைஸ் பண்ணிடலாம். சஞ்சய் மல்கோத்ரா ஆர்பிஐயோட கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா 3 கன்சூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேங்கிங் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அந்த 3 கன்சூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் என்னென்னா ரீகேவைசி, டோர் டு டோர் ஸ்டெப் வந்துட்டு கேம்பிங் பண்ணுறாங்க. எந்த இதுக்கு கீழேனா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே எந்தெந்த இதில் எந்தமாரி டைப்ஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா கீழே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கிறது. அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா, அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து இந்தமாரி யோஜனா கீழெலாம் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரீகேவைசி பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்துட்டு அவங்களோட லாக்கரு, டெபாசிட்ஸு, அப்புறம் சேஃப் கஸ்டடி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ப்ராசஸிங் டைம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. சிம்பிளிஃபை ப்ராசஸாக பண்ணுறாங்க. ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணுறாங்க. அதில் புது ஃபீச்சராக வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன் ட்ரெஷரி பில்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்துட்டு புதுசாக ஃபீச்சரை சேர்த்துருக்காங்கோ. நெக்ஸ்ட்டு 11th நியூஸ் போயிடலாம் கைஸ். ஓகேவா. ஆர்பிஐ நியூஸு. இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஆர்பிஐ நியூஸ் பார்த்தோம். அதாவது ஆர்பிஐ SRVA நார்ம்ஸுங்கெல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. SRVனா ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு, ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு. ஓகேவா. இதோட இதை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நீ ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் கேன் ஓப்பன் SRVA ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் வித்தவுட் அதாவது SRVA அக்கௌண்ட் வந்துட்டு பேங்க்ஸு ஃபார் ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸில் ஆர்பிஐட்ட உத்தரவு இல்லாமையே கரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸில் வித்தவுட் ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாமையே நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SRVA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ரூபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகேவா. ஃபெசிலிட்டேட் INR டினாமினேட்டட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் செட்டில்மெண்ட்டு. SRVA எதுக்குன்னா INR டினாமினேட்டட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் அந்த SRVAவில் தான் நடக்கும். ஸ்பெஷல் ரூபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸில் தான் நடக்கும் இதெல்லாம். சரியா. நெக்ஸ்ட்டு 12th நியூஸ் போயிடலாம் கைஸ். பேங்க் ஆஃப் பரோடா பாப்
FX1 சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபார் எதுக்குன்னா கார்ப்பரேட்ஸ்க்கு அப்புறம் MSMEக்கு. ஓகேவா? யாருக்காக ஓப்பன் பண்ணாங்க? கார்ப்பரேட்ஸ் அண்ட் MSMEக்கு. எதுக்காக ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபாரெக்ஸோட ப்ராசஸ்ஸு அப்புறம் டெரிவேட்டிவ் ட்ரான்சாக்ஷன்ஸை ஸ்ட்ரீம்லைன் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக. சிம்பிளிஃபை த ஃபாரெக்ஸ் அப்புறம் டெரிவேட்டிவ் ட்ரான்சாக்ஷன்ஸு. ஓகேவா? மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் MSME ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டினோட்ஸ் ஃபாரெக்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்ன பேங்க்கு எதோட டைப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். IDFC ஃபஸ்ட் பேங்க் வந்துட்டு இண்டிகோட டைப் பண்ணி சேர்த்து எழுதுக பண்ணி இண்டிகோ IDFC ஃபஸ்ட் டியூயல் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். எந்த மாதிரி வேரியன்ட்ஸ்க்கு? மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு, இந்தமாதிரி 2 வேரியன்ட்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பேங்க் ஆஃப் பரோடா இப்போ BOB FX1ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கார்ப்பரேட்க்கும் அப்புறம் MSMEக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை த ஃபாரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் ட்ரான்சாக்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறது விதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்மு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 13th நியூஸ் போயிடலாம் கைஸ். அதே RBI. மொத்தம் RBIயில் எத்தனை நியூஸ் பார்த்தோம்? RBI SRBI அந்த ஸ்பெஷல் ரூபி போஸ்டோ அக்கௌண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. ஃபாரினில் வந்துட்டு என்னை கேட்காம நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், என்னை தயவுசெய்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு RBI யார்கிட்ட சொல்கிறாங்க? ஸ்பெஷல் ரூபி பேங்க்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. பேங்க்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்க? இந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்பெஷல் ரூபி போஸ்டோ அக்கௌண்ட் SRBA இந்த அக்கௌண்ட்டு வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்காம ஃபாரினில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க, சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு RBI சொல்கிறாங்க பேங்க்ஸ்கிட்ட. அப்புறம் சஞ்சய் மல்கோத்ரா 3 கன்சூமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். RBI நியூஸு. KYC ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ் பார்த்தோம். டோர் ஸ்டெப்பில் போயிட்டு இந்த யோஜனாஸ் கீழே யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள KYC பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அப்புறம் இறந்து போனவங்களுக்கு வந்துட்டு டெபாசிட்டு, லாக்கரு, சேஃப் கஸ்டடி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் கம்மியான டைமில் அதெல்லாம் பண்ணி கொடுத்துடணும் இறந்து போன பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் வந்துட்டு ட்ரெஷரி பில்ஸில் சிப்பை வந்துட்டு நியூ ஃபீச்சர் SIP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் RBI நியூஸ் வேறு என்ன பார்த்தோம்? SEBI நியூஸ் 2 பார்த்துருக்கோம். அவ்வளோதான். மொத்தம் RBI நியூஸு. அந்த சஞ்சய் மல்கோத்ரா 3 கன்சூமர் சென்ட்ரிக் இது பண்ணியிருக்கிறது. அப்புறம் ஸ்பெஷல் ரூபி போஸ்டோ அக்கௌண்ட்ஸு ஓப்பன் பண்ணிக்கோங்க, என்னை தொந்தரவு பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் RBI சொல்கிறது. அப்புறம் 13th நியூஸ் என்ன பார்த்தோம்னா IRC இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிசம் கார்பரேஷனுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? RBI கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிகேட்டர் பேர் IRCTC iPay. ஓகேவா? IRCTC iPay சொல்கிறாங்க. அண்டர் எந்த ஆக்டு கீழேனா PSS ஆக்டு 2007. ஓகேவா? PSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேமெண்ட் அண்டு செட்டில்மெண்ட் ஆக்டு கீழே, அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டு கீழே RBI வந்துட்டு IRCTCக்கு பேமெண்ட் அக்ரிகேட்டாக நீ இருந்துக்கலாம், IRCTC iPayன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 2007 ஆக்டு கீழே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ட் பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 பார்த்தோமா? அதில் RBI ஆக்ட் 1934 ஒன்று பார்த்தோம். சாரி கைஸ்.
ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஒன்று பார்த்தோம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஒன்று பார்த்தோம், எஸ்பிஐ ஆக்ட் 1955 பார்த்தோம், பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனிஸ் அக்யூசியேஷன் ஆக்ட் 1978 பார்த்தோம், பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1980 ஒன்று பார்த்தோம். ஓகேவா? அவ்வளோதான் நியூஸ். 13th நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஐஆர்சிடிஸுக்கு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டாக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நியூஸ் 14th நியூஸ் போயிடலாம். ஆக்சிஸ் பேங்க்கு என்ன பண்ணாங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு லாக் எஃப்டின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. லாக் எஃப்டினா என்ன? நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் எஃப்டின்னு சொல்கிறோம். அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்துட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க் தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியிலே இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. டு சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்னா, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அண்ட் டிஜிட்டல் ஃப்ராடு. கால் பண்ணி ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்கள்ட்டேருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. யார் சேஃப்கார்ட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. லாக் எஃப்டின்னு சொல்லிட்டு அதாவது ஆக்சிஸ் பேங்க்கு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க்கு ஃபஸ்ட்டு லாக் எஃப்டி ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பேங்கிங் அவேர்னஸில் கடைசி நியூஸ் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா? அதாவது டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸில் இது 2வது நியூஸ் பார்க்குறோமா. இதுக்கு முன்னாடி ஜெனரலி இன்சூரன்ஸும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து ஜெனரலி சென்ட்ரல்னு சொல்லிட்டு ஒரு இதை பேங்க் ஐடென்டிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோமா. இப்போ டாட்டா என்ன பண்ணாங்க, டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுப் சக்தி பிளான். ஓகேவா? இப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க. யாருக்காகனா, விமன்ஸ்க்காக. விமன்ஸ் என்ன பண்ண, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் இன்சூரன்ஸ் செக்டாரில் விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப் சக்தி பிளான்னு சொல்லிட்டு டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, விமன் பண்ணுறாங்க. டு எம்பவர் விமன். ஓகேவா? எம்பவர் விமன். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இது டிசைன் டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எதுக்காக டிசைன் பண்ணுறாங்கன்னா, விமனை எம்பவர் பண்ணுற விதமாக. இது ஒரு கீ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, 15% வந்துட்டு ப்ரீமியம் லோவாக இருக்கும். விமன்ஸ்க்கு யாரோட கம்பேர் பண்ணோம்னா, மென்னோட கம்பேர் பண்ணும்போது விமன்ஸ்க்கு 15% வந்துட்டு ப்ரீமியம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ப்ரொவைட்ஸ் மந்த்லி இன்கம் ஃபார் அப் டு 3 சில்ட்ரன்ஸ். மந்த்லி இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி இன்கம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப் டு 3 குழந்தைங்களுக்கு, 3 சில்ட்ரனுக்கு. எந்த வயசு வரைக்கும்னா, அன்டில் 25 இயர்ஸ் வரைக்கும், 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? சுப் சக்தி பிளான். சுபமாக இருக்கணும் விமன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு சுப் சக்தி பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் வந்துட்டு இன்சூரன்ஸ் செக்டரில் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், பேங்கிங் மட்டும் நேஷ்னல் அவேர்னஸ் பெண்டிங். அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் பார்த்துருக்கோம். இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்கும்
சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும்தான் பார்க்கணுமா? சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் ஒரு 20 மினிட்ஸில் கவர் பண்ண பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ. செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.